நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஷைலுமா, இன்னைக்கு சண்டே லீவு. ஹாஸ்டல்ல ரூம்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா? எடி, திவசம் காலேஜுக்கு போயிட்டு தானே இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் லீவு. இன்னைக்காவது நிம்மதியா படுத்து தூங்கலான்னு இருக்கேன். என்னால எங்கேயும் வர முடியாது. ஐயோ, இவ என்ன வர முடியாதுங்கிறா? இவளை காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு வர சொன்னானே அவன். கூட்டிட்டு வந்தாதான் முட்டை பப்ஸ் வாங்கி தருவான். இவளை கூட்டிட்டு போலனா முட்டை பப்ஸும் கிடைக்காதே. இல்ல, எப்படியாவது பேசி இவளை காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போயிடணும். ஐயோ சைலுமா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. காஃபி ஷாப்க்கு போய் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வரலாம் வாயேன். எடி ரேஷ்மா, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? இப்பதானே நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, திரும்பவும் உனக்கு காஃபி வேணுமா? என்னால ஒன்றும் வர முடியாது. நீ வேணும்னா போய் காஃபி குடிச்சிட்டு வா போ. ஏ ஷைலுமா, என்ன இப்படி சொல்ற? அந்த பையன்கிட்ட பணம் வாங்க போகணும் போது என் கூட வான்னு கூப்பிட்டதுக்கு நான் உன் கூட வந்தேன்ல. இப்ப நான் காஃபி சாப்பிட போகணும் போது நீ வர மாட்டியா? அதுவும் இல்லாம உனக்கு அந்த பணம் கிடைக்கிறதுக்கு காரணமே நான் தான். நீயும்? ஆமா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அவன் ஏதேதோ பேசுறான், பணம் கொடுக்க மாட்டேங்கிறேன், இந்த பணமே வேண்டாம், நான் போனை வச்சிடுறேன், அவனை பிளாக் பண்ணிடுறேன்னு சொன்னேன். அப்படி நீ பண்ணிருந்தா உனக்கு இந்த பணம் கிடைச்சிருக்குமா? நான் தானே சொன்னேன் 1750 ரூபாய் சும்மா வருமா? நீ பேசு ஷைலுமா, அப்பதான் பணம் கிடைக்கும்னு நான் சொன்னனால தானே நீ பேசுன. அதனால தானே இப்ப பணம் கிடைச்சது. ஐயோ சரி, இப்ப അതിന് நீ എന്താ പറഞ്ഞു വരുന്നത്? அதுக்கு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என் கூட வந்து எனக்கு காஃபி வாங்கி தரணும்னு சொல்ல வரேன். ஐயோ அത്രയല്ലേ ഉള്ളൂ. சரி வா போவாம், காஃபி வாங்கி தரேன் வா. அப்பாடா, ஒரு வழியா காஃபி ஷாப்க்கு வர ஒத்துக்கிட்டா. அவங்கிட்ட இருந்து தப்பிச்ச மாதிரியும் ஆச்சு. இவகிட்ட காஃபியும் கிடைச்சிரும், அவங்கிட்ட முட்டை பப்ஸும் கிடைச்சிரும். ஜாலியா சாப்பிட்டுட்டு வந்துடலாம். என்னடா நீ எல்கேஜி பையன் அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி காலங்காத்தால காபி ஷாப்ல வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு நின்றுக்கிட்டு இருக்க. ஆனா உன் ஆள் இன்னும் காணமே. அதான் நானும் பாக்குறேன். அந்த முட்டைகோஸ் மூஞ்சி அவளை எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லிச்சு. ஆனா கூட்டிட்டு வருமா இல்ல ஏமாத்திருமான்னு தெரியலையே. சரி, எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பாரு. டேய் வெண்ண, எப்படிடா ஃபோன் பண்ண முடியும்? ஃபோன்ல தான் நான் அன்பு வச்சே. ஓ, அப்படி வேற ஒன்று இருக்கோ? அட, நீ தந்த பணம் வாங்குறதுக்கு வந்தவங்க தானே? அடப்பாவி, நேத்து தானடா பார்த்தோம். அதுக்குள்ள என்னமோ ஒரு வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். அதே, அம்மா நீங்க இங்க? ஐயோ, அதான் சொன்னேன்லங்க, நீங்க படிக்கிற காலேஜ்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். ஆமா, நீங்க இங்க நீங்க இந்த காஃபி ஷாப்புக்கு வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. கூட்டிட்டு வர சொன்னதே நீதானடா. எப்பா என்னமா நடிக்கிறான்? இவட அடுத்ததான் எங்க ஹாஸ்டல். அதான் சும்மா காஃபி குடிக்காம வந்தது. ஓ அப்படியா? நானும் காஃபி குடிக்கலாம் தாங்க வந்தேன். சரி இருங்க, நானே காஃபி ஆர்டர் பண்றேன். இல்ல இல்ல வேண்டாம், நீங்க எதுக்கு எங்களுக்கு காஃபி ஆர்டர் செய்யணும்? நாங்களே ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஐயோ, இதுல என்னங்க இருக்கு? தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு காஃபி கூட வாங்கி கொடுக்க மாட்டேனா? என்னது தெரிஞ்சவங்களா? நேத்து தான் பார்த்தோம், அதுக்குள்ள தெரிஞ்சவங்களா ஆயிட்டோமா? ஆமாங்க, நேத்து பார்த்தோம்னா நேத்து தெரியாதவங்களா இருந்தீங்க. நேத்து பார்த்ததுனால இன்னைக்கு நீங்க தெரிஞ்சவங்களா ஆயிட்டீங்கல்ல. ஐயோ, இவன் மட்டும் எப்படிதான் இப்படி பாயிண்டா பேசுறானே தெரியல. எங்க இருந்தாவது டியூஷன் எடுத்துட்டு வருவானோ? என்னங்க, நான் சொல்றது சரிதானே? அது பாத்தீங்களா, உங்க ஃப்ரெண்டே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு ஒத்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸா? இப்பதான் தெரிஞ்சவங்கன்னா அதுக்குள்ள ஃப்ரெண்டுங்கறான். கொஞ்ச நேரம் முடிச்சா லவர்னு சொல்லிடுவானோ? என்னம்மா, டாக்டர் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்கய்யா, என் பையனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. அதான் டாக்டர் பார்க்கலான்னு வந்தேன். டாக்டர் இல்லீங்களா? ஐயோ, டாக்டர் இல்லையேம்மா, அவர் ஊருக்கு போயிருக்காரு. வர்றதுக்கு 4 நாள் ஆகுமே. ஐயோ, 4 நாள் ஆகுமா? என் பையனுக்கு வேற ரொம்ப காய்ச்சலா இருக்குதுங்களே. டாக்டரை பார்த்து ஒரு ஊசி போட்டுட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, ஊசி போடுறதுக்கு டாக்டர்லாம் இல்லம்மா. வேணும்னா பாராசிட்டமால் கொடுக்குறேன், அதை வேணா கொண்டு போய் கொடுக்குறீங்களா? ஐயோ இல்லங்கய்யா, என் பையனுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்காது, உடம்பெல்லாம் அலர்ஜி வந்துடும். அதனால டாக்டர் கிட்ட சொன்னா அவருக்கு தகுந்த மாதிரி ஊசி தான் போடுவாரு. ஆனா இப்ப டாக்டர் இல்லைன்னு சொல்றீங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரிம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு நர்ஸ் இருக்காங்க, இருங்க நான் உங்களை கூட்டிட்டு வரேன். அவங்க வேணா வந்து உங்க பையனுக்கு ஊசி போடுவாங்க. சரிங்கய்யா. எனக்கு ஊசி வேணாம்மா, ஊசி வலிக்கும். ஐயோ இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. எப்பவுமே
சரியாகும். காய்ச்சல் சரியானதானே பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். ஒண்ணும் இல்ல, எப்பவும் போலதான். சின்னதா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் சரியாயிரும். சரிம்மா, ஆனா வலிக்காம போட சொல்லுமா. சரி ராசா, அதெல்லாம் வலிக்காம தான் போடுவாங்க. சரிம்மா. ஐயோ, என்ன இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. அப்ப பெரிய ஊசியா போட்டுருவாங்களோ? அம்மா இவங்க தான் நான் சொன்ன நர்ஸு. பையனுக்கு உடம்புக்கு என்னன்னு சொல்லுங்க, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி போடுவாங்க. அம்மா, என் பையனுக்கு 2 நாளா ஒரே காய்ச்சலா இருக்குதுங்கம்மா. எப்பவுமே காய்ச்சல் வந்துச்சுன்னா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா உடம்பெல்லாம் தடுப்பா அலர்ஜி மாதிரி ஆயிடுது. அப்புறம் டாக்டர் கிட்ட வந்து காமிக்கும் போது அவர் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி போட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சரியாச்சு. இப்பவும் காய்ச்சல் அடிக்குது. அதான் எப்ப காய்ச்சல் அடிச்சாலும் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்க வேண்டாம், இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. இப்ப ரொம்ப காய்ச்சலா இருக்குதும்மா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி இருங்க, நான் இன்ஜெக்ஷன் போடுறேன். ஐயோ, இங்க பருப்பா பயப்படாத, ஒண்ணும் இல்ல, வலிக்காது. நான் வலிக்காத மாதிரி போடுறேன். ஐயோ அழாத தம்பி, நீ ஊசி போட்டுக்கிட்டா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, வலிக்காது, அழக்கூடாது. ஏங்க, இந்த பையன் பாவம் அழுதுகிட்டு இருக்கான் பாருங்க. 2 பேரும் சேர்ந்து அவனை கொஞ்சம் சிரிக்க வைங்க. நான் உள்ள போய் மருந்து எடுத்துட்டு வரேன். அட நீ போ சீதா, சிரிக்க வைக்கிற வேலையா நம்ம சக்தி பாத்துக்குவாரு. என்னையா சிரிக்க தானே வைக்க சொன்னேன், அதான் உனக்கு கை வந்த கலையாச்சு, அப்புறம் என்ன? சரி சரி, 2 பேரும் எதையாவது பேசி அவனை சமாதானம் பண்ணுங்க. நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்து ஊசி போடுறேன். யோ போயா, எத்தனையோ பேரை சிரிக்க வச்சிருக்க, இந்த அழுதுகிட்டு இருக்க பையனை உன்னால சிரிக்க வைக்க முடியாதா? யோ நான் எதுக்கே அவனை சிரிக்க வைக்கணும்? யோ சும்மாதாயா, வீடியோ ஓட்ட வேண்டாமா? ஒரு கண்டென்ட்டுக்காக தான், போய் சிரிக்க வைப்போ. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. யோ அதெல்லாம் இல்லையா. சரி விடு, நீ அவனை சிரிக்க வைக்கலனாலும் பரவாயில்ல, அவன் அழுகையை நிறுத்தி அவனை சமாதானம் பண்ணி ஊசி போடுறதுக்கு ஒத்துக்க வை, அது போதும். ஊசி போட ஒத்துக்க வச்சுட்டா இன்னைக்கு உனக்கு பார்ட்டி வைக்கிறேன். யோ நான் ஒத்துக்க வச்சிருவேன், அப்புறம் கடைசியில பார்ட்டி வைக்காம எஸ்கேப் ஆன. யோ போலீஸ்காரையா, நேர்மையா தான் இருப்பேன். நீ போய் அவனை ஒத்துக்க வையே, நான் உனக்கு பார்ட்டி கண்டிப்பா வைக்கிறேன். ஆமா, உன் நேர்மையை பத்தி எனக்கு தெரியாது பாரு. சரி ஏதோ பார்ட்டிங்கிற, இப்ப எப்படி அவனை ஊசி போடுறதுக்கு ஒத்துக்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு. குட்டி பையா, என்ன காய்ச்சல் வந்துருச்சா? ஊசி போட்டாதான் காய்ச்சல் சரியாகும், ஊசி போடலாமா? ஐயோ இல்லடா, வலிக்காது. வலிக்காத மாதிரி ஸ்பெஷலா ஊசியை டிசைன் பண்ணிருக்கோம். நீ வேணா பாரு, குத்துனதுக்கு அப்புறம் உனக்கு வலிக்கவே வலிக்காது. என்ன ஓகேவா? டேய் தம்பி, இங்க பாரு, நீ ஊசி போட்டுக்கிட்டனா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். ஊசி போட்டுக்கிறியா? இவன் இப்படி எல்லாம் சொன்னா வேலைக்கு ஆக மாட்டான் போல. ஆமா, ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க இருக்கிறதாலதான் பயந்துட்டு அழுகுறான். நீங்க வெளியே போனா அவன் சரியாயிருவான். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்கய்யா, நான் வெளியே இருக்கேன். யோ அந்த அம்மாவை எதுக்கே வெளியே அனுப்புன? இரியா, இப்ப அவனை ஊசி போடுறதுக்கு ஒத்துக்க வைக்கணும், அவ்வளவுதானே? இப்ப பாரு, டி முட்டை போண்டா, ஊசி போடுறதுக்கு ஒத்துக்கிறியா இல்லையா? ஒத்துக்க மாட்ட? டேய் பூச்சாண்டி தெரியுமா? ஆமாண்டா, நான் தான் அந்த பூச்சாண்டி. ஒழுங்கா ஊசி போட ஒத்துக்க, இல்லன்னு வச்சுக்க உன்னை அப்படியே சாக்குல கட்டி தூக்கிட்டு போய் உன் கைய காலையெல்லாம் முறிச்சு. யோ என்னையா பண்ற, சும்மாரியா? டேய் அழாதுடா, வாய மூடுறா. இப்ப சொல்றா, ஊசி போட ஒத்துக்கிறியா இல்லையா? அப்படி வாவலிக்கு முட்டை போண்டா. யோ என்னையா பண்ற? யோ நீ தானையா சொன்ன அவனை ஊசி போட ஒத்துக்க வச்சா பார்ட்டி வைக்கிறேன்னு. இப்ப ஒத்துக்கிட்டான் பாத்தியா, ஒழுங்கா பார்ட்டி வை. யோ உன்கிட்ட போய் தெரியாம சொல்லிட்டேன் யா, அவன் ஏற்கனவே காய்ச்சல்னு வந்திருக்கான். அவன்கிட்ட போய் பூச்சாண்டி நல்லா சொல்லி பயன்படுத்திட்டு இருக்க. அவனுக்கு இன்னும் காய்ச்சல் அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்க, நம்ம 2 பேரையும் சாவடிச்சிருவாங்க யா. யோ அதெல்லாம் ஊசி போட்டா காய்ச்சல் சரியாயிருங்கயா. நீ பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னல, வப்பியா மாட்டியா?
ஐயோ வச்சு தொலைகிற வாயா. ശരി അണ്ണാ, കോഫി വാങ്ങി കൊടുത്തதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ഞങ്ങ അണ്ണാ പോട്ടെ. ஐயோ தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க? இன்னைக்கு நான் காஃபி வாங்கி கொடுத்தா நாளைக்கு பார்க்கும்போது நீங்க எனக்கு காஃபி வாங்கி தர போறீங்க, அவ்வளவுதானே. இதுல என்னங்க இருக்கு? ஓ, அப்ப அடுத்த மீட்டிங்க்கு பிளான் போட்டுட்டான். ஏங்க உங்களுக்கு முட்டை பப்ஸ் போதுமாங்க, இல்ல இன்னும் 2 சொல்லட்டா? டேய், நீ எதுக்கு பிளான் பண்றேன்னு தெரியுதுடா. ஐயோ வேணாம்ப்பா தம்பி, எனக்கு இதுவே போதும். ശരി അണ്ണാ, எங்களுக்கு ஹாஸ்டலுக்கு போகும் சமயம். ഞങ്ങ போட்டே. சரிங்க, போயிட்டு வாங்க. இதே மாதிரி நீ எப்பவாவது எதாச்சியா மீட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா அப்ப பார்க்கலாம். எதர்ச்சியா? சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்க, போயிட்டு வாங்க. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. எவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன். இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன், இளமை இளமை பாதித்தேன். ஐஷு, எக்ஸாம் எப்படி பண்ணிருக்க? நல்லா எழுதியிருக்கல்ல? ஏதோ பண்ணிருக்கேங்க. ஏதோ பண்ணிருக்கியா? ஏய், ராத்திரி பூரா தூங்காம உட்காந்து படிக்க வச்சிருக்கேன்டி. ஏதோ பண்ணிருக்கேன்னு சொல்ற? எங்க ராத்திரி பூரா உட்காந்து படிச்சாலும் எப்படிங்க அவ்வளோத்தையும் படிக்க முடியும்? டெய்லி காலேஜுக்கு போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி படிக்கிறவங்களாலே அவ்வளோத்தையும் படிக்க முடியாது. ஒரே நைட்ல எப்படிங்க என்னால அவ்வளோத்தையும் படிக்க முடியும்? ஏய், இன்னைக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? டெய்லி நம்ம காலேஜுக்கு போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி படிடின்னு சொன்னதுக்கு இல்லங்க நீங்களே டாக்டர் தானே, நீங்களே சொல்லி தருவீங்களே, நான் வீட்டுல ரியாவையும் பார்த்துக்கிட்டு உங்ககிட்டயே படிச்சுக்கிறேன்னு டயலாக் அடிச்ச. இப்ப என்னன்னா காலேஜுக்கு போய் படிக்காததுனால எக்ஸாம் ஒழுங்கா எழுதலன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல நீ வீட்ல இருந்து படிச்சு கழிச்சதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா காலேஜுக்கு போய் படி. ரியாவை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, எங்க காலேஜுக்கு போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி படிக்காததுனால எல்லாமே படிக்கலன்னு தான் சொன்னேன். ஆனா எக்ஸாம் நல்லா எழுதலன்னு சொன்னனா? ஏய், நீ தானடி இப்ப சொன்ன ஏதோ பண்ணிருக்கேன்னு. ஏதோ பண்ணிருக்கேன்னு என்ன அர்த்தம்? ஏதோ பண்ணிருக்கேன்னா ஏதோ நல்லா பண்ணிருக்கேன்னு தான் அர்த்தம். உருட்டு. ஆனா ரிசல்ட் என் கைக்கு தானே வரும், அப்ப தெரியும் நீ என்ன நல்லா பண்ணிருக்கேன்னு. மார்க் நல்லா வரணும்னு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனா அரியர் மட்டும் விழுந்துச்சு. மொவல நீ செத்தடி. ஏங்க என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? பின்னடி, நேத்து நீ படிக்காம எஸ்கேப் ஆகிறதுக்காக என்னெல்லாம் வேலை பார்த்த. அப்ப கூட ஒரு மனுஷன் எல்லா ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உன்னை படிக்க வச்சிருக்கான். அதுக்காகவாது நீ பாஸ் ஆகாம விட்ட. இது என்னடா வம்பா போச்சு? இவரு ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணதுக்காகலாம் என்ன பாஸ் பண்ணி விடுவாங்களா? ஐஷுமா, நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத. நீ பாஸ் மட்டும் ஆகலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ வீட்டுல இருந்தெல்லாம் படிக்க முடியாது. நீ காலேஜுக்கு போய் தான் படிக்கணும். நான் உன்னை டெய்லி கொண்டு வந்து காலேஜ்ல விட்டு பிக்கப் பண்ணிக்குவேன். ரியாவை பாத்துக்கிறதுக்கு அங்க எல்லாரும் இருக்காங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஐயோ ஏங்க, நீங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு அப்படியெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. நான் பாஸ் ஆயிருவேன். நான் பாஸ் ஆகலன்னு தானே காலேஜுக்கு போய் படிக்கணும். நான் பாஸ் ஆயிருவேன். பாஸ் ஆகணும். பாஸ் ஆகலன்னு தான் சொன்னேன். ஏங்க பாஸ் ஆயிருவங்க. ஒரு பொண்டாட்டி கிட்ட எப்ப பார்த்தாலும் ப்ரொஃபஸராவே பேசாதீங்க, கொஞ்சமாவது புருஷனா பேசுங்க. புருஷனா தானே பேசிட்டா போச்சு. ஐசு, நேத்து மொட்டை மாடியில இருக்கும்போது ஏதாவது தோணுதான்னு கேட்டியே, என்னெல்லாமோ தோணுச்சு. இப்ப சொல்லவா? நேத்து கேட்டதுக்கு இப்ப சொல்றீங்களா? ஒன்னும் தேவையில்ல, போங்க. நேத்து நைட்டு படிக்கிற மூட்ல இருந்தோம்ல, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? ஆனா நீ நாளைக்கு எக்ஸாம் கிடையாது, நாளைக்கு தான் எக்ஸாம். அதனால நாளைக்கு நைட் படிச்சா போதும், இன்னைக்கு நைட் ஃப்ரீ தான். சோ இன்னைக்கு நைட்டு நீ சொன்ன மாதிரி மைண்ட ரிலாக்ஸ் பண்ணலாம். சார், ஐயோ சாரி சார், நீங்க மட்டும் இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு உள்ள வந்துட்டேன் சார். ஐயோ பரவாயில்ல செல்வி அக்கா, ஒன்னும் இல்ல, சொல்லுங்க. சார், நீங்க தான் கூப்பிட்டீங்க. ஐயோ நான் தான் கூப்பிட்டேன், மறந்துட்டேன். சாரி செல்வி அக்கா. செல்வி அக்கா, எதுக்கு கூப்பிட்டேன்னா, நம்ம ஒரு 2-3 ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் இந்த ஃபண்ட், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம்ல, அது சம்பந்தமான ஃபைல் இந்த ரேக்ல தானே இருந்துச்சு. அது எங்க செல்வி அக்கா? நான் இவ்வளவு நேரம் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அது வந்து சார், அது அங்க இல்ல சார். இங்க இல்லையா? இங்க இல்லைன்னா அப்புறம் வேற எங்கேயாவது எடுத்து வச்சிட்டீங்களா? இல்ல சார், அது பெரிய சார் கிட்ட இருக்கு சார். வாப்பா கிட்டியா? அது எப்படி செல்வி அக்கா வாப்பாட்ட போச்சு? அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்ட் கொடுக்குற விஷயம் எல்லாம் வாப்பாக்கு தெரிஞ்சிருச்சா? அது ஆமா சார்.
ஷோ என்ன செல்வியக்கா, பாப்பாக்கு தெரியாம தானே பாத்துக்கிட்டு இருந்தோம், எப்படி அவருக்கு தெரிஞ்சது? ஐயோ இல்லை சார், அவருக்கு தெரியாம தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வராததுனால பெரிய சார் தான் அடிக்கடி வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அப்படி எனக்கு பெரிய சார் வந்தப்போ போன வருஷத்தோட டேர்ன் ஓவர் பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டார். நான் இந்த ஃபைலெல்லாம் செக் பண்ணி எடுத்து கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். அப்போது அந்த ஃபைலையும் எடுத்து தெரியாமல் வெளியே வச்சுட்டேன் சார். அதுக்குள்ளே ஒரு முக்கியமான கேஸ் வந்துருச்சுன்னு நான் போயிட்டேன். அந்த நேரத்தில் தான் அந்த ஃபைல் பெரிய சார் கண்ணில் பட்டுருச்சு. ஐயோ சரி செல்வியக்கா, பாப்பா பாத்திருந்தாலும் அவருக்கு அதை பத்தி எல்லாம் பெருசா எதுவும் தெரியாது. அது வேற ஏதாவதுன்னு சொல்லி சமாளிச்சிருந்திருக்கலாம்ல. ஐயோ சார், நான் சமாளிக்க தான் சார் ட்ரை பண்ணேன். ஆனால் அன்றைக்கி பெரிய சார் கூட உங்கள் தங்கச்சி சாராவும் இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு படிக்க சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு மேலே நான் எப்படி சார் சமாளிக்கிறது? ஐயோ அவளுக்கும் இதை பத்தி எதுவும் தெரியாது. அவளும் வாப்பா கேட்டாருன்னு எல்லாத்தையும் படிச்சு ஒப்பிச்சிருந்திருப்பா. சரி, இப்ப கடைசியா அவர் என்னதான் சொன்னாரு? ஒன்றும் சொல்லலை சார். இந்த ஃபைலெல்லாம் என்கிட்டயே இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதாவது போச்சுன்னா அது சம்மந்தமான எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு சார். சுத்தம். சரி, என்ன ஏதுன்னு நான் பாத்துக்கிறேன், போங்க. சார் அது மன்னிச்சிருங்க சார். எல்லாம் முடிஞ்சது. நீ மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது செல்வியக்கா? சரி விடுங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். எங்க இந்த ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது மாமாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்னு சொல்வீங்க. இப்போ அதெல்லாம் மாமாக்கு தெரிஞ்சு போச்சேங்க. இப்போ என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியல ஐஷு. ஆனா இவ்வளவு நாள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துட்டு இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணாமையும் இருக்க முடியாது. கண்டிப்பா பாப்பாக்கு தெரியாம ஏதாவது பண்ணணும். எங்க மாமா ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு. ஆனா ஏங்க இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது அவருக்கு பிடிக்கல? பிடிக்காமையெல்லாம் இல்ல ஐஷு. ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா அவர் சரின்னு தான் சொல்லுவாரு. ஆனா என்னதான் ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி நம்ம அதிகமா பண்றோம்னா அதை அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. இப்போ இந்த ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் நான் பண்றது அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் தான் இஷ்யூ. அதனால அவர் இதை ஏத்துக்க மாட்டாரு. ஆனா ஷமீர், இந்த ஃபைல் எல்லாம் அவர் கைக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடியே போயிருக்கு. அப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் இதை பத்தி உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே. அவர் என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாரு. ஆனா இப்போ அந்த ஃபைல் எல்லாம் எனக்கு வேணுமே. அதை அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.